உங்க வீட்ல இருந்தாலே அதிர்ஷ்டம் தரும் 7 தெய்வீக பொருள்கள். ஆன்மீக ரகசியம். வணக்கம் நண்பர்களே. இது சாதாரண வீடியோ இல்ல. இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ரகசியம். நீங்க நம்புறீங்கன்னு சில பொருள்கள் உங்க வீட்ல இருந்தாலே அது வாழ்க்கையை மாற்றிடும். இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. அதிர்ஷ்டம், அமைதி, பண வரவு, குடும்ப ஒற்றுமை இவையெல்லாம் தரும் 7 தெய்வீக பொருள்கள். முருகன், லட்சுமி, விநாயகர் அவர்களோட அருளை உங்க வீட்டிலே வரவழைக்கிற ரகசியங்களா இருக்கும் இவைகள். இது ஒரு வீடியோ இல்ல நண்பர்களே. இது முருகன் உங்களை அழைத்திருக்கிற சின்னம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யன்கா வீட்டுக்கும் அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா இங்க வரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்க வாழ்க்கையே மாற்றிடும். முதல் பொருள் தூபம். முதல்ல சொல்லணும் தூபம். அது வெறும் வாசனைக்காக அல்ல. அது ஒரு ஆன்மீக நுண்ணுயிர் சக்தி. தூபம் ஏற்ற நேரம் அந்த புகை மேலே போகுது. அதுவே உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளுது. அது மட்டுமில்ல, அதை ஏற்றும் நிமிஷம் தெய்வங்கள் வரவேற்கப்படுற நேரம். நீங்க தினமும் ஒரு முறை தூபம் ஏத்தீங்களா? அப்படின்னா முருகன், லட்சுமி, விநாயகர் மூவரும் அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு நம்பப்படுகிறது. காமெண்ட் பண்ணுங்க. ஓம் சரவண பவா. இந்த சக்தி உங்க வீட்டுல பரவட்டும். இரண்டாவது பொருள் துளசி செடி. அடுத்து துளசி செடி. அது வெறும் செடி இல்ல, அது ஒரு தெய்வீக உயிர். அதை வீட்டின் வடகிழக்கு திசையில் வச்சீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள புனிதம், நிம்மதி, ஆரோக்கியம், பணவரவு வருது. துளசியை சுத்தி ஒரு முறை சுழிச்சிங்கன்னா அந்த அதிர்ஷ்ட வட்டம் உங்க வாழ்க்கையே சுத்தி பாதுகாக்கும். நீங்களும் வீட்டுல துளசி வச்சிருக்கீங்களா? அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல துளசி உண்டு. மூன்றாவது பொருள் அகல் விளக்கு. விளக்கு ஒளி. அது வெறும் தீ இல்லை, அது அறிவு, அருள், அர்த்தம். ஒவ்வொரு மாலை வீட்டுல விளக்கு ஏத்தீங்களா? அந்த நேரம் தெய்வ சக்தி உங்க வீட்டுக்குள்ள நுழைகிறது. அந்த ஒளி மத்தியில நீங்க நின்னு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த நாளே உங்க வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பம் வரும். நீங்க தினமும் விளக்கு ஏத்தீங்களா? இல்லைன்னா இன்றைக்கு முதல் ஆரம்பிங்க. முருகன் உங்களை வழி நடத்துவார். நான்காவது பொருள் மயில் இறகு. மயில் இறகு முருகனின் தெய்வீக அடையாளம். அது நேகட்டிவ் எனர்ஜியை தள்ளி வைக்கிறது. வீட்டில் ஒரு மூலையில மயில் இறகு வச்சிருங்க. அது வெறும் அலங்காரம் இல்ல, அது ஒரு பாதுகாப்பு சக்தி. மயில் இறகை பார்ப்பவருக்கு மன அமைதி வரும். அது முருகன் உங்க வீட்டுக்குள்ள இருப்பதற்கான அறிகுறி. நீங்க வீட்டுல மயில் இறகு வச்சிருக்கீங்களா? அப்படின்னா முருகனின் அருள் உங்க வீட்டிலே இருக்குது. ஐந்தாவது பொருள் காமாட்சி விளக்கு அல்லது கும்பம். இது வீட்டின் லட்சுமி சின்னம். ஒரு சிறிய கும்பம், தண்ணீர், மாமரம், இலை, அதுவே லக்ஷ்மி எனர்ஜியை வரவழைக்கும். அந்த கும்பத்துல நீங்க தினமும் தண்ணீர் மாத்துறீங்கன்னா அது பண வரவை நிறுத்தாம இருக்கும். கும்பம் இருக்கிற வீட்டில் தெய்வங்கள் குடிகொள்கிறார்கள். அது உங்க வீட்டில் இருந்தா அதிர்ஷ்டம் தானாக வருது. ஆறாவது பொருள் பூமாலை. தெய்வ பூஜை பொருட்கள். முருகன், விநாயகர், அம்மன் அவர்களுக்கு பூ போடுறது ஒரு கடமை இல்ல, அது ஒரு இணைப்பு. அந்த ஒரு பூ போடுற 5 நிமிஷம்தான் உங்க மனம் அமைதி அடைகிறது. பூ வாசனையோட சேர்ந்து உங்க மனத்தில் இருக்கும் குழப்பம் வெளியேறுகிறது. அந்த நிமிஷம் தெய்வம் உங்க பக்கம் நின்றிருப்பார். தினமும் ஒரு பூ போடுங்க. அது உங்க அதிர்ஷ்டம் திறக்கிற முதல் விசை. ஏழாவது பொருள் தெய்வ படங்கள், வித்தகர் சின்னங்கள். இது மிக முக்கியம். வீட்டுக்குள்ள தெய்வ படங்கள் இருக்கணும். முகம் கிழக்கு நோக்கி வைக்கணும். அந்த படம் வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு சக்தி நிலையம். நீங்க பார்த்த நிமிஷம் உங்க மனம் சுத்தமாவுது. அதன் மூலம் தெய்வ சக்தி உங்க மனத்திலே நுழைகிறது. ஒரு நாள் மனம் குழப்பமா இருந்தா அந்த படத்தை 2 நிமிஷம் பார்த்து சும்மா ஓம் முருகா சொல்லுங்க. அந்த அமைதி நீங்க உணருவீங்க. நீங்க வீட்டுல இந்த 7 பொருள்கள்ல எத்தனை இருக்குது? காமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல முருகன் அருள் இருக்குது. நீங்க இதை டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீட்டிலே அருள், அமைதி, பண வரவு தானாக வருது. வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு தெய்வீக பொருளும் ஒரு ரகசிய சக்தி கொண்டது. அது நம்மளை காப்பாற்றுது, வழி நடத்துது, ஆசீர்வதிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அது முருகனுக்கு அர்ப்பணிப்பு மாதிரி இருக்கும். மற்றும் இன்னும் இப்படி ஆன்மீக ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட ஃபேக்ட் தமிழ் சேனலா. காமெண்ட் பண்ணுங்க. ஓம் சரவண பவா. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையே ஆசீர்வதிக்கும். நீங்க நம்புங்க. இது ஒரு வீடியோ இல்ல, இது முருகன் உங்களுடன் இருப்பதற்கான அடையாளம்.